தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறார். புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டம சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட பல அற்புதங்கள் நடக்க போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னே இதை சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் குரு பகவான் இருக்கார். லாப வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் சனி சரியில்லை அப்படின்னா குரு பகவானால் பெருசாக எதுவும் கொடுத்துட முடியாது. ஏன்னா குரு கொடுத்தா சனி தடுப்பார். இப்போ சனியால் தடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு தன்னோட பலத்தை இழந்துட்டார். இது ஒரு பிற்போக்கு சனி அப்படிங்கிறதால சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட குரு கொடுக்கறத சனியால் இப்போ தடுக்க முடியாத இந்த காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் செவ்வாய் ராசிக்கு 10ஆவது வீட்டில் ஆட்சி பெற்று மாத தொடக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ரியல் எஸ்டேட்டு, இடம் வாங்கல் விற்கல், இடம் கொடுக்கல் வாங்கல், கமிஷன் தரகு, விவசாயம், இந்த தொழில்கள் மூலமாக 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு 10 ரூபா கூட இருக்குங்கிறதால தாராளமாக அந்த தொழிலில் இறங்கி வேலை செய்யலாம். 10 ரூபா முதலீடு அப்படிங்கிறதும் போடலாம், தப்பு கிடையாது. 11ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆயிடுறார். பூமிகாரகன் குரு பகவானோட சேர்றார். செவ்வாயும் குருவும் நெருங்கின நட்பு கிரகம். எந்த வீட்டில் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாப வீட்டில். இந்த செவ்வாய் குருவோட சேர்றதால குரு மங்கள யோகம் அடைகிறார். இதான் குருமங்கல யோகம் அப்படிங்கிறது. லாப வீட்டில் இது நடக்குது அப்படிங்கிறப்ப சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது சில பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். என்ன ஜோசியரே, அஷ்டம சனி நடக்குது, பாடாப்படுது, 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், இந்த நேரத்தில் சொந்த வீடு யோகம் வரப்போகுதுங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக நடக்கும். ஏன்னா பூமி காரகனே குருமங்கலத்தை லாபஸ்தானத்தில் உருவாக்குறார் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு மனம் வாங்கிடுவீங்க. வீடு கட்டுறதுக்கான அச்சாரம் அப்படிங்கிறத போட்டுருவீங்க. ஒரு இடத்த ஒன்று வாங்கி போடுவோம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் கிடந்திருக்கும், கோர்ட்டு கேஸில் இருந்திருக்கும், அது இப்போ வெற்றியாகி உங்கள் கைக்கு வரும். தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாகிடும். சரி, இப்போ சொத்து கை கிடச்சிருச்சு, ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டு ஒரு பாகத்தில் வீடு கட்டுவோம், இல்லை இதை கொஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் இடம் வாங்குவோம் அப்படின்னு நம்ம உட்கார்றதுக்குன்னு சொந்த வீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. சுயஜாதகத்தில் செவ்வாய் பலம் வலுவாக உள்ளவங்களுக்கு 100% இருக்குது. மற்றவர்களுக்கு ஒரு 80 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 80 பாயிண்ட்டுங்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். 2 பேரும் விரயத்தில் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுப விரய செலவுகளை தான் கொடுப்பாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி. லாபத்துக்கு அதிபதி தான் விரயத்தில் இருக்கார். அதனால் விரயத்துக்கு தக்கன வருமானம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். 7ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே புதன் கடகராசிக்குள்ளே இருக்கார் இல்லையா? புத்திகாரகன் புதன்
இப்போ புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது 7ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ராசியிலேயே செயல்பட போகுது. இப்போ இந்த நிலை என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி 1க்கு 4 தடவை தீர ஆராய்ஞ்சு தான் முடிவெடுப்பீங்க. அது ரொம்ப சரியாகவும் இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்படி ஒரு புத சுக்கிர யோகம் வந்து ராசிக்குள்ளேயே இருக்குது. அதாவது அறிவும் செல்வமும் ஒன்று சேருது. ஒரு அறிவுச்செல்வனா நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல மாதமாக இருக்கும். அது மாதிரி ஒரு 10 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா கூட இது தேவையா, இதுக்கு 10 ரூபா செலவாகுமா, இதை இன்னும் குறைவாக எவ்வளோ முடிக்கலாம், இப்படிலாம் கரெக்டாக ஒன்று யோசிச்சு ரொம்ப சரியாகவே செஞ்சு முடிப்பீங்க. 17ஆம் தேதிக்கு மேலே கடகராசியான உங்களோட ராசிக்கே சூரியனும் வந்துடுறாரு. சந்திரனோட வீட்டில் சூரியன் வர்றாரு. இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இரவு அப்படிங்கிறது தான் நிறைய இருந்தது. இருள் சூழ்ந்து இருந்தது வாழ்க்கை. சந்திரன் வீட்டுக்கு சூரியனே வரும்போது இருட்டிலேயே வெளிச்சம் வரப்போகுது உங்களுக்கு. ஏன்னா சந்திரனோட வீடு தான், அங்கே சூரியன் வராரு. ராத்திரியில் சூரியன் வந்தால் எப்படி வெளிச்சம் இருக்கும், அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களோட மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள், சக ஊழியர்கள், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எவ்வளவோ பார்த்துட்டேன் நான், நல்லவன் மாதிரியே இருக்கானோ, நம்மளை முதல்ல குத்துறானோ, இங்கிட்டு சிரித்து பேசிட்டு அங்கிட்டு போய் போட்டு கொடுக்குறானோ, இப்படி இருந்த நிலம் மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிப்பாங்க. நல்லவர்களை இனங்கண்டு கூட வச்சுப்பீங்க. அதுமாரி எந்த ஒரு காரியத்துலையும் வளன்னு பேசுவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுதான் நல்லது. அதுமாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாரி காட்டிக்கிறது. இதை அப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும்னு அதை உங்களை பற்றி புதுசாக தெரியாத ஒருத்தன் பார்த்தான்னா ஒரு பெரிய மேதை போல இருக்கே, அறிவாளி போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற வேலையே இருக்காது. கொஞ்சம் வளன்னு பேசுகிறது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. எவனோ கடை கட்டு போகிறான், நம்ம பொழப்பு நம்ம பார்ப்போண்டா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நாட்டில் எது எப்படி நடந்தாலும் சரி, அங்கே போய் நம்ம கருத்து தெரிவிக்கிறேன், ஒரு சமூக வலைதளத்தில் எழுதுகிறேன், ஒரு பொது வெளியில் பேசுகிறேன், இதெல்லாம் குறைச்சிங்க. என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் கூடுமான வரைக்கும் எவனோ எதையோ பண்ணிட்டு போகிறான், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கடந்து போங்க. ஒரு டீ கடையில் போய் உட்காந்துருப்பீங்க, 2 பேர் இப்போ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருப்பாங்க, அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருவாங்க. நமக்கு தேவையில்லை, போனோமா டீயை குடிச்சோமா காசு கொடுத்தோமா ஒடியாந்தம்மான்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்ன தான் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சாலும் கூட அஷ்டமத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நமக்கு தேவையில்லாத அவமானத்தை கொடுத்துருவார். எங்கேயாவது ஏதாவது பேச போய் வம்பு கேஸு கோர்ட்டுன்னு ஆகிடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. அது மாதிரி மாற்று பாலினத்தவர்கள்ட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ஆண்கள் பெண்களை கேலி கிண்டல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, குடும்ப விவகாரங்களை பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. அதுமாரி பெண்கள் வேலை செய்கிற இடத்துல என்னதான் நம்ம நெருக்கமானவர் நல்லவர் அப்படின்னு இருந்தாலும் சொந்த குடும்ப பஞ்சாயத்தை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இது தேவையில்லாத அடுத்தடுத்த பிரச்சனையை உருவாக்கும். ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டில் நடக்கிற விஷயம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது. தன்னோட வருமானம் என்ன அப்படின்னு வெளியில் யார்ட்டின்னு சொல்லக்கூடாது, தன்னோட கடை என்ன அப்படிங்கிறதையும் வெளியில் யார்ட்டின்னு சொல்லக்கூடாது. கடை இவ்வளோ இருக்குன்னா அடுத்தவன் வந்து அடைக்காக போகிறான், நம்ம தான் அடைக்கணும். வருமானம் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குன்னா அடுத்தவன்ட்ட கொடுக்க போகிறோம், நம்ம தான் வச்சுக்க போகிறோம். அதனால் கூடுமான வரைக்கும் சொந்த விஷயங்களில் ரகசியம் காத்துங்க. அதை செஞ்சுட்டாலே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தொடவே கூடாது. அதுமாரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான மனசார வணங்குங்க, முடிஞ்சால் ஒரு பால் அபிஷேகம் செய்யுங்க. அதுமாரி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு, சனிக்கிழமை காலையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார வணங்கிட்டு ஏலபாலைகள், வயசில் மூத்தவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத சனிக்கிழமையில் செய்யுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. அது கடகராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கு. உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.